ஒத்த மனுஷன் ஜெயிச்சிட்டாப்ல. ஆனா அவருக்கே தெரியாது நம்ம ஜெயிப்போம்னு. ஒரு ஃப்ளூக்ல ஜெயிச்சிட்டாப்ல. இப்ப கேரம் போர்டு ஆடும் போது நம்ம அந்த காயின் புரிய வைப்போம். ஸ்ட்ரைக்கர் இங்க போட்டு அங்க போட்டு இங்க போட்டு அந்த காயின் ரிவர்ஸ்ல வந்து விழுந்துரும். அப்படி ஆயிடுச்சு. சம்பந்தமே இல்ல. ஆமா, தோத்து போச்சு. ஆமா ஆமா, பாலையா படம் மாதிரி பிசிக்ஸ் ஃபெயிலியர். அது மாதிரி இப்போ நடந்து போச்சு பாலிடிக்ஸ்ல. இப்ப என்ன சிக்கல்னா, இந்த ஒத்த மனுஷன் போது அவருக்கே தெரியாம ஜெயிச்சதுக்கு அப்புறமா ஒவ்வொரு கட்சியில இருந்தும் முக்கியமான தலைகள் எல்லாருமே சிதற ஆரம்பிக்குது. அந்த ஒவ்வொரு தலைவர்களும் வெளியில வர காரணம் இருக்குல்ல, அததான் இன்னைக்கு ஜாலியா குஜிலி மஸ்தி பண்ணுவோம். வாஷிங் மிஷின் ஆன் பண்ணிடுது. ஆமா, ஏற்கனவே என்னைய போட்டு துவப்பாங்க. இப்ப இவன் வேற பக்கத்துல என்னெல்லாம் கிளிக்க போறாங்கன்னு தெரியல. ஆமா, ஆரம்பிச்சிருவோம். எங்கள் சேவை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு உதவணும்னு நினைச்சா பக்கத்துல இருக்க QR கோட் மூலமா உதவி செய்யுங்க. நன்றி. மறுபடியும் பேசுங்க. அது வேற போதிலே பேசிட்டு இருக்கிற ஒருத்தர் இப்ப வெளில வராராம். அவர் வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. தாவேக்கால இருந்து வெளியே வராரா, தாவேக்கா உள்ள இருந்து வெளியே வராரா, என்னையா உளர்ற குடி மாதிரி போய் பேசி. இந்த மாதிரி தானே அவரும் பேசுவாரு. சரி, CV சண்முகம். ஓ, தோழர் சண்முகம். தோழர் சண்முகம் இல்லையா? எனக்கு சண்முகம் அப்படின்னு சொன்ன உடனே வாச்சாத்தி கலவரத்துல இருந்து நீ இப்போ வரைக்கும் நீ கண்ணு முன்னாடி வருது ஒரு தோழர் தான். அதனால இப்படி ஒரு கேரக்டர் நடுவுல இருந்துச்சுன்றது மறந்துட்டேன். சிவி சொல்லுங்க. சிவி அதாவது ADM கிளம்பி வேலைக்கு நான் தாவேக்காக்க போறேன்ட்டு போனாரு. அங்க போயிட்டு எனக்கு மினிஸ்டர் வேணும் அப்படி இப்படின்னு கேட்டாரு. அங்க வந்து என்னத்தை எடுத்து மூஞ்சில அடிச்சாங்கன்னு தெரியல. திருப்பியும் அதெல்லாம் இல்ல அப்படின்னு கொடுக்கறதுக்கு அவர் கொடுக்கலாம். ரெண்டுமே கோளாறு தான். கூட ஆல்ரெடி உள்ள இருக்கிறதெல்லாம் வந்து பிரஸ் மீட் அட்டெண்ட் பண்றது எல்லாமே கோளாறு தான் இருக்கு. இல்ல, இப்ப அவங்க உள்ள போயிட்டாங்கன்னா புசியானதுக்கு அவருக்கு சண்டை வருங்க. என்ன சண்டை? இன்னும் வேணாண்ணா, இன்னும் பாருண்ணா, நோ வேணாண்ணான்னு இவரு சொல்லுவாப்புல. அவர் என்னது அப்படின்னு இவரு சொல்லுவாரு. அந்த சண்டை ஓடுமே, அதுக்காக சொல்றேன். முதலமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்கள் நல்ல முடிவா எடுப்பாரு. ஆமா, வாய்ப்பு இருக்கு. அடுத்து அப்புறம் ராஜ் சத்தியன் ஒரு ட்வீட் போட்டிருக்காப்ல. அந்த ட்வீட்ல என்ன சொல்றாருன்னா, மிதுன்றவர் கட்சிக்குள்ள வராரு இல்ல, எதுவும் கிடையாது, அது வந்து சும்மா வதந்தி, அது வந்து வதந்தி, யாரும் நம்பாதீங்க அப்படியெல்லாம் யாரும் இப்ப யாருமே பேசுறது எனக்கு தெரிஞ்சா. எனக்கு இது வரைக்கும் அந்த கேரக்டர் பொது வெளியில பார்த்ததே கிடையாது. நக்கீரன் அப்பப்ப இப்படி ஒரு போட்டோவை காட்டுவாங்க. ஓ, இப்படிதான் இருப்பா போல ஒரு போட்டோ. எடப்பாடி பழனிசாமி இல்ல சின்ன இவர் ஆல்மோஸ்ட் ஒரு கிஷோர் பிரசாந்த் கிஷோர் இல்லைன்னா வந்து ஜான் ஆரோக்கியசாமி மாதிரி, புரியுதுங்களா? முன்னாடி தேர்தல் என்ன புலி, யூக புலி ஒன்னொன்னா வகுத்துருவாப்ல. அதிமுகவுடைய படுவெற்றிக்கு காரணம் இவன் தான். படுதோல்வி. அவர் யூக வகுப்பாளர்னு அவருக்கு தெரியுமா? ஆனா அவருக்கு தெரியும் நினைக்கிறேன், நம்பிட்டு இருக்காரு. இப்ப அவரு மூணாவது பெரிய கட்சின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதிமுகவுக்கு அந்த நிலைமையை கொடுத்துட்டீங்களா? அதிமுக தான் உண்மையிலேயே மூணாவது பெரிய கட்சி. அந்த அந்தஸ்தை யாருக்கு நாங்க விட்டு தர மாட்டோம். அம்மா அது சொல்லாதீங்க. இப்ப அவர் வந்து உள்ள வரதா, உள்ளுக்குள்ள கோயம்புத்தூர் வட்டாரத்துல கொங்கு பெல்ட்ல சில பேர் பேசிக்கிறாங்க. இதுல ஒரு பெரிய பிளஸ் என்ன ஆயிடுச்சுன்னா, SP வேலுமணியோட கைகள் குறைஞ்சதுனால அந்த கைகளும் வந்து இப்ப மிதுன் வரட்டும்னு ஆதரிக்கிறாங்க. காரணம் என்னம்னா, மிதுன் யங்ஸ்டர், அண்ணாமலை யங்ஸ்டர். நம்மளை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அங்கிள்ஸ். பட் ஆனா அவங்க எல்லாரும் யங்ஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. விஜயனாவே ஜென்சி. ஆமா, அப்போ எல்லாருமே ஜென்சி. ஆமா, அப்ப இவங்க எல்லாருமே வந்து உள்ள வராங்க. விஜய் வந்து தாத்தா, 51 வயசு, பேரம்பேத்தி எடுக்க வேண்டிய வயசு. அது தாத்தா, ஹாஃப் செஞ்சுரி அடிச்சாச்சு. ஆமா. இப்ப நம்ம சீமான், அவரு ஆல்மோஸ்ட் தாத்தா தான். இந்த தாத்தாக்கள் எல்லாருமே ஆல்மோஸ்ட் தாத்தாவும் அங்கிள்ஸும் சேர்ந்து இன்னைக்கு வந்து நம்மள வந்து மண்டைய கழுவுறாங்க. நாங்க எல்லாருமே ஜென்சி அரசியல், இளைஞர்களுக்கான அரசியலை பண்ண போறோம். எங்க பக்கம் தான் இளைஞர்களுக்கான சொல்லிட்டு மாறி 4 பேர் வந்து இப்ப புதுசா, அதாவது விஜயே வந்துட்டாரு, நம்ம வரமாட்டோமான்னு அண்ணாமலை, விஜயே வந்துட்டாரு, அண்ணாமலே வந்துட்டாரு, மிதுன். அப்ப நான் மட்டும் சும்மா சீமான் அண்ணனும் நானும் கத்துக்கிட்டே இருக்கேன். அப்ப நான் இன்னும் கொஞ்சம் கார்த்தி வர போறதா இருந்தது. இடுமாவனம் கார்த்தி மட்டும் இல்ல, நிறைய பேர் வராங்க.
அப்படியே சோ இது வாரிசு அரசியல்ல வராது வராது வாய்ப்பு. அதிமுகல வாரிசு அரசியல் கிடையாது. மிதுன் வந்து வாரிசே கிடையாது. ஆமா, அவர் எடப்பாடி பழனிசாமி கூப்பிட்டு வரல அவரை. கட்சி எல்லாரும் சேர்ந்து கை வச்சதுனால அவர் எல்லாரும் புஷ் பண்றாங்க. என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, நீங்களா இவ்வளவு அன்பா கேட்கறதுனால நிப்பாட்டாதீங்கன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி என்ன வந்து போராடுறாரு கட்சியில. இப்ப இவ்வளவு பெரிய தட்டு முழுக்க பால்கோவா இருக்கு, எல்லாம் வச்சுட்டு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டீங்க. இப்ப நீங்க வந்து சாப்பிடுங்க, இல்ல இருக்கட்டும் சாப்பிடுங்க, இல்ல இருக்கட்டும் ஒரு சுகருங்க வேண்டாம் இல்ல அட கொஞ்சம் சாப்பிடுங்க அப்படின்னு அவங்க சொன்னோட நீங்க இவ்வளவு சொல்றீங்க, நீங்க இவ்வளவு சொல்றதுனால நான் கொஞ்சம் சாப்பிடுறேன் அப்படின்ட்டு இப்படி வரல, இப்படி அப்படி உங்களுக்காக. ஆனா இவரை பத்தி கடைசியா ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நியூஸ் வந்தது. என்னது? எப்போ வந்ததுன்னா, ஒரு தனி விமானம் ஒண்ணு வாங்கினதாகவும் அதுக்கு இடி ரைடு வந்ததாகவும் அதுக்கப்புறம் தான் அதிமுக பிஜேபி கூட்டணி ஒண்ணு சேர்ந்ததாகவும் டெல்லியில மறைமுகமா போய் எடப்பாடி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் காரணம் அவருதான் சொல்லிட்டு இருக்கோம். சரி இருந்துட்டு போட்டோம், தனி விமானம் வாங்குற அளவுக்கு இருக்குன்னா நல்ல கருத்து பண்ணது இவர்தானா? அடுத்ததா விஜயபாஸ்கர் ராஜினாமா பண்ணிட்டாப்ல. அதுக்குதான் ஃபுல்லா போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாரும் உண்மையை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தாவேகா வாஷிங் மிஷின் ஆன் ஆயிடுச்சு. அவர் வந்து தாவேகா கூட போயிடலான்னு செங்கோட்டையன் பேச்ச போடுறாப்ல. அந்த குட்கா ஊழல் அது போதைப் பொருளை ஒழிக்கக்கூடிய கட்சி இல்ல தாவேகா. அப்ப தாவேகா தான் பேசுறாரு, தாவேகாவோட போயிடுவாரு. அதனால அங்க போறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கான். ஒரு பக்கம் திமுகவுக்கும் போகலான்னு ஒரு கருத்து வருது, எப்படி என்ன அப்படின்னு தெரியல. இது ஒரு பக்கம் ஜாலியா போயிட்டு இருக்கு. அடுத்ததா விஜயதாரணி. அந்த அக்கா வந்து எத்தனை கட்சி தான் மாறுவாங்க? அவங்க வந்து ஒரு ட்வீட்டை போடுறாங்க, என்னது 2015 வருஷத்துல தமிழ்நாட்டுல இந்தியாவிலேயே ஒரு முன்னுதாரணமான ஒரு கட்சியா தாவேகா மாறும். ஒருவேளை மாறலன்னா, அப்படி மட்டும் மாறலன்னா எந்த கட்சி மாறுதோ அந்த கட்சிக்கு நான் மாறிடுவேன். சிம்பிள். குஷ்புடா என் ரோல் மாடல், நான் மாறிக்கிட்டே இருப்பேன் அப்படி மாறிடுவாங்க. அந்த மாதிரி அடுத்ததா எஸ்பி வேலுமணி. அவர் தான் இங்க வந்துட்டாரு எடப்பாடி பீச்சிங் பவுடர். அவர் வந்துட்டாரு, இருந்தாலும் அவர் சைடுல இன்னொரு வேலை பாக்குறாரு. என்னது? ஜின்னை ஏவி விட்டுருக்காரு விளக்க தேய்ச்சி. ஜினி. எங்கள் சேவை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு உதவணும்னு நினைச்சா பக்கத்தில் இருக்க QR கோட் மூலமா உதவி செய்யுங்க. நன்றி. I am saying எடப்பாடி பழனிசாமி is a number 1 துரோகி in தமிழ்நாடு. இப்பதான் சிறையில இருந்து வந்தவரை இனிமே எனக்காக வேலை பாரு, எடப்பாடி பழனிசாமி நீ எவ்வளவு கேவலமா பேச முடியுமோ, சந்தி சிரிக்க வைக்க முடியுமோ, அசிங்கப்படுத்த முடியுமோ, அவமானப்படுத்த முடியுமோ படுத்திக்க. எடப்பாடிய கடவுள் மாதிரி பேசினவரு ஒரு வீடியோவுக்கு இவ்வளவு இல்ல மாச கணக்குல நம்ம ஜாலியா உனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீ வந்து இனி ஆளுங்கட்சி அப்பப்ப அடிச்சுக்க, ஆனா மெயினா நீ இனிமே அடிக்க வேண்டியது எடப்பாடி அப்படின்னு அவரை அந்த ஜின்ன விளக்க தேய்ச்சி அவனையே போடுறது, ஜின்ன வச்சு விளக்க தேய்ச்சி விட்டது. வேலுமணி அடிச்சு என்ன பிரயோஜனம்? அடுத்த பொதுச் செயலாளர் ஆகணும்ல கட்சிக்கா? ஆமா, இப்பதான் கட்சியோட பாதி அதிகாரம் வேலுமணி கையில தான் இருக்கு. அந்த நியூஸ் சேனல், அபிஷியல் நியூஸ் பேப்பர், ஐடிவி இது எல்லாமே வேலுமணி கண்ட்ரோல்ல தான் இருக்கு. கட்சி மட்டும் தான் எடப்பாடி கண்ட்ரோல்ல இருக்கு. அதையும் புடிங்கிடலாம்ல. சேனல் ஒரு கட்சியை விட புடிங்கிங்க. அந்த பொதுச் செயலாளர் சேரை மட்டும் எடப்பாடியில கொடுத்துறோம். அணி இருக்கு, எனக்கு சத்தியமா புரியல. என்னும் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல இருந்து எடப்பாடி ஃபர்ஸ்ட் ஜெயலலிதா இருந்து ஃபர்ஸ்ட் ரெண்டா பிரியுது, ஜெயலலிதா அப்புறம் பிரியுது. சசிகலா அணி, ஓபிஎஸ் அணி, டிடிவி அணி, 3 அணி, எடப்பாடி அணி 4 ஆச்சா. அந்த தீபா அணி, அது அங்க கிளை தீபா அணி. தீபாவும் கூட ஒரு சொந்தக்காரரா ஒருத்தர் இன்னொரு கட்சி ஒண்ணு ஆரம்பிச்சாரு, புகழேந்தி அணி. அம்மா. அடுத்து வந்து பண்ருட்டி ராமச்சந்திரன் அணி, செங்கோட்டையன் அணி, எஸ்பி வேலுமணி அணி, சிவி சண்முகம் அணி, விஜயபாஸ்கர் அணி. விஜயபாஸ்கர் அணி முன்னாடி ஒருத்தர் முன்னாள் காங்கிரஸ்ல எம்பியா இருந்தாருப்பா, அவரு இவரு கேசி பழனிசாமி, அவரு ஒரு அணி. அடுத்து வந்து யாரோ ஒருத்தர் ரீசெண்டா வந்து உள்ள வந்து சேர்ந்தாங்களே, சரி 12 அணி. கட்சியில மகளிர் அணி, மாணவர் அணி, இப்படி எல்லாம் அணி பார்ப்போம். ஒரு கட்சியவே வந்து இத்தனை இந்த 12 அணிக்கு ஒரே நோக்கம் தான். இந்த 12 அணிக்கு ஒரே நோக்கம் தான், அதிமுக கைப்பற்றணும், அவ்வளவுதான். நீங்க எல்லாரும் ஒன்னானாங்களே அதிமுக வந்துருமே. எடப்பாடியை பொறுத்தளவுக்கு இந்த 12 அணி இருந்தாலும் ஒத்தாளா சிங்கிளா நின்று போராடுறாருப்பா. இந்த 12 அணியோட உறுதுணைன்றது ரொம்ப முக்கியமான. I really appreciate
ஜெயலலிதாவுக்கு இவரு எவ்வளவு மேல். இந்த கட்சி என்னன்னா நீங்க நான் கடைசியா 2 பேர்ரா, அந்த 2 பேர் தான் நான் தான்டா இத்தனை பீஸா வெட்ட முடியாது. பீஸா வெட்டி சத தண்ணி, கால் தண்ணி, அப்படி. கை தண்ணி. ஒவ்வொரு உட்கட்சியின் மோதல் வரும்போதும் ஒவ்வொரு அணி வருது இல்ல. நாளைக்கு இன்னும் அடுத்தடுத்த அணிகள்லாம் வெளியாக ஆரம்பிச்சிரும். கடைசியா அந்த அணியில செல்லூர் ராஜ் அணி மட்டும் தனியா இருக்கும். இப்படி அவர் எங்க இருக்காரு இப்போ? அவருக்கு எங்க அவர் போறது வந்து தெரியல. full-ஆ இப்ப வந்து அடுத்து என்ன தோத்துறாரு பண்றாரு, வேற. ஒரு லேப் ஓபன் பண்ணி வச்சுட்டு ஃபுல்லா ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காரு. அவரு சயின்டிஸ்ட்கான வேலை இறங்கிட்டாரு. தனி அணி. ஜெயக்குமார் இப்ப தாய் கழகத்துக்கு போயிடலாமா அப்படின்னு அவரு ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அவரு வந்து மனவேதனையோட உச்சம். இவ்வளவு அரசியல்ல இப்படி ஒரு அடி அவர் வாழ்க்கையில விழுந்ததே இல்லை. டெபாசிட் வாங்காம தோத்ததா வரலாறு. கட்சி ஆட்சியில இல்லாத ஒரு கட்சி எப்படி எப்படிலாம் நாசமா போக முடியும்ன்றதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அவர் இப்ப என்ன பண்றாரு, பொறுத்துக்க முடியல ஒரு கட்சி. அவர் இப்ப என்ன ஆயிட்டாருன்னா கட்சி வேலையெல்லாம் விட்டாரு, மீம்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ ஜாலியா வந்து அது ஏஐல எடிட் பண்ணி பிரஸ் மீட் எப்படி எடுக்கணும்னு கிளாஸ் எடுத்துனாரு. அவ்வளவுதான். அதிமுகவுடைய நிலையை பார்க்கும்போது பரிதாபமாக இருக்கிறது. கட்சியவே கழிச்சுட்டு திமுகவில் சேர்றாங்களா இல்ல தாவேக்காக போறாங்களான்னு தெரியாது. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இன்னும் எத்தனை அணிகளாக உடையும்ன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.